வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 15/4/2026 கிருஷ்ணகிரி மாவட்டம் வாரம் புதன்கிழமை நடக்கக்கூடிய ஒரப்பம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெச்எஃப் கன்றுங்க பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. அப்படியே ரன்னிங் கன்றுங்களும் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இன்றைக்கி மாடுங்க எப்படி வந்திருக்கு, ஸோ விலை நிலவரம் எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய நபர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ரன்னிங் கன்று போலங்க. ஸோ நல்லா சூப்பராக வளர்த்துருக்காங்க பாருங்கள். அப்படியே வியாபாரம் கேட்டுன்னு இருக்காங்க. கன்று நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. வியாபாரம் முடிஞ்சு போலங்க. $38 சொல்லியிருக்காரு போல. 38 சொல்லியிருக்காங்க. பழிச்சு இது 2 பல்லு இல்லை 4 பல்லுக்கணும். இன்னும் வைக்கல. இன்னும் வைக்கலைங்க. நல்லா அற்புதமான ஒரு கண்ணு, ரன்னிங் கண்ணு. ஸோ 38 சொல்லியிருக்காருங்க. நல்ல ஒரு சந்தன கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு கண்ணு ஒன்றுங்க. சூப்பராக இருக்குது நாட்டு கண்ணு. இதெல்லாம் பல்லு வைக்கலைங்க கன்று. கிடாரி சூப்பராக இருக்குது பாருங்க. வளர்ப்பு கிடாரி தான். சூப்பராக இருக்குது கிடாரி. நல்ல காளை, பெரிய காளை ஒன்று எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாருங்க. நல்லா மயில கலரில் நல்லா தரமாக இருக்குது பாருங்க. நல்லா பெரிய சைஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க மாடு. இந்த மாதிரி காளை நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு வருவாங்க. பல்லு செய்து பல்லு 4 பல்லு. எந்த ஒரு மாடு? போச்சம்பள்ளி. போச்சம்பள்ளி சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. போத்தனாம்பட்டி போத்தனாம்பட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 4 பல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு எருது ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரெண்டு பல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு கிடாரி ஒன்று எடுத்துன்னு வந்திருக்காங்க. நல்லா செவலை கலரில். ஸோ சூப்பராக இருக்குங்க கிடாரி. ஸோ இந்த கிடாரி பார்த்தீங்கன்னா ஸோ 40,000க்கு கம்மியாக 39,000 சொல்லியிருக்காரு. நல்லா சூப்பரான கிடாரிங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். பல்லு வைக்காத கிடாரி ஒன்று, 2 பல்லு கிடாரிங்க. ஸோ நம்ம குன்னிச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு வியாபாரி அண்ணன். ஸோ நல்லா கிடாரி எடுத்துன்னு வருவாருங்க. வளர்ப்பு கிடாரிங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க கிடாரி. வியாபாரம் கேட்டுனுக்குறாங்க பாருங்க. ஏய் ஏனா டென்ஷன் ஆவறீங்க கம்மன இருங்க.
ஸோ கண்ணு மாடை எடுத்துகிட்டு வந்திருக்கான் பாருங்கள். நாட்டு பசு மாடு தான். கண்ணு காலை கண்ணு போட்டிருக்கேன். ஒரு செம்பத்து கலரில் இருக்குது. மாடு ஒரு சவளை கலரில் சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்ணு மாடு பார்த்தீங்கன்னா 37,000 சொல்லியிருக்காங்க. நாட்டு பசு மாடு சூப்பராக இருக்குங்க. ஸோ அம்மா போட்டிருக்கு. ஸோ அம்மா போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கனவு எங்க அம்மா மேல உங்ககிட்ட பேசக்கூடாது. இது சொல்றதுக்கு சொல்றதை கேளுங்க. இத போய் திருட்டு வாங்கல கட்டி நின்று கொம்புக்கு தான் அந்த மாடு வாங்கிட்டு கன்று மாடு சூப்பராக இருக்கு பாருங்க. சின்ன மாடாக இருந்தாலும் நல்லா அழகாக இருக்குங்க. கண்ணு பாருங்க சூப்பராக இருக்குங்க. நாட்டு பசு மாட்டு கண்ணு சின்ன கண்ணாக தான் இருக்கு. ஸோ நல்லா அழகாக இருக்கு பாருங்க. ஸோ 33 போலைங்க கண்ணு மாடும். 33,000. சும்மா வேலை வாங்கிட்டு நீனா என்கிட்ட சூப்பராக இருக்கு பாருங்க நாட்டு பசு மாடு. கீழே வராது. அது 25,000 கேட்டுது. ஸோ 25,000 கேட்டுன்னு இருக்காங்க. கண்ணு மாடும் 25,000 கேட்டுனுக்குறாங்க. ஸோ பல்லு கடை ஏறுதுங்க. ஸோ நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கண்ணு மாடும். ஸோ 25,000ங்க. ஆமா பைப் வச்சு ஏற்றி கொண்டாந்து நிறுத்திக்கிறாங்க. போய் பாரு. 18 கிலோமா வந்துடுறாரு. போய் 10 கிலோ 12 கிலோ வரும். என்ன சொல்ற? அதுக்கு அந்த மாதிரி கேளு. கணக்கு வரதுதான் கேளு, இல்லைன்னா விடு. சும்மா ஏன்னா அவங்ககிட்ட வாதலாட்டம் ஆடக்கூடாதுன்ற மாதிரி தான் நம்ம பழக்கம். நாட்டு பசு மாடுங்க இப்போ தான் இறக்குறாங்க கொண்டு வந்து. ஸோ இப்போ தாங்க இறக்குறாங்க. ஸோ ஒரு கிடாரி. ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಉಪಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಆದವು इसका दादा है ना, दादा इसका बेटा मिनिस्टर, जोरो एमएलसी, पुत्र बुद्धि सब
ஸோ அப்படி இன்னொன்று இறக்குறாங்க, சரியான சுறுசுறுப்பாக இருக்குங்க பாருங்கள். யூடியூபா? ஆமாண்ணா. ஸோ நாட்டு பசுமாடு, ஸோ ரெண்டுமே நாட்டு பசுமாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பல்லு சரி பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா சூப்பரான மாடு. ஸோ அந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 25 ரூபா சொல்லியிருக்காரு. ஸோ 25,000 ரூபா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பெரிய மாடு பார்த்தீங்கன்னா ஸோ 47,000 ரூபாய்க்கிட்ட சொல்கிறாங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், உடம்புல நல்லா அருமையாக இருக்குங்க மாடு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் சைடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வியாபாரிங்க. ஸோ உடம்பு நல்லா சூப்பராக இருக்குது மாட்டுக்கு. ஸோ இது 47,000. ஸோ இந்த மாடு பார்த்தீங்கன்னா 25,000 சொல்லியிருக்காருங்க. ஸோ வியாபாரம் நடக்குதுங்க. ஸோ 25 சொல்லியிருக்காரு. எங்கனா மாடு எங்கனா இருக்குதானா? ஸோ ஒரு செவலை கலரில் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணு சூப்பராக வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் கண்ணுங்க. ஸோ பொட்டை கண்ணு சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்ணு நல்லா அழகாக இருக்குங்க. ஸோ 13,500 ரூபா விலை முடிஞ்சிருச்சு. 13,500 ரூபாய்க்கு முடிச்சிட்டாங்க. சூப்பரான கண்ணு. ஸோ காளை கண்ணுங்க, பல்லு போடாத கன்று சூப்பராக இருக்குது பாருங்கள் உடம்பு. ஸோ ரன்னிங் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கன்றுங்க எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஜோடியா. தரமான கண்ணுக்குட்டிங்க, வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க. ஸோ அப்படியே செக் பண்ணுறாங்க எல்லாமே. ஸோ 8 பல்லு இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஸோ வியாபாரம் அந்த சைடு நடந்துன்னு இருக்குது.
குமாரி நான் எங்க போட போட நீ வியாபாரம் பண்ற சொன்னா கேட்கணும். சொன்னா கேட்கணும். ரன்னிங் கண்ணுங்க, காளை கண்ணு சூப்பராக இருக்குது பாருங்க. சின்ன கண்ணு தான், சூப்பரான நாட்டு கண்ணு. ஸோ மேற்குத்தி கண்ணிலே இது நாட்டு கண்ணுங்க. இங்கே வியாபாரம் நடந்துன்னு இருக்குங்க. ஒரு கேட்டுன்னு இருக்காரு. ஸோ 15,000 கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்குறது 14,000 கேட்குறாங்க, 15 சொல்லி. ஸோ மேற்கு கிடாரிங்க, நல்லா பெரிய பெரிய கிடாரிங்க. திருப்பத்தூர் சைடுலேருந்து வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க உரப்பத்துக்கு. ஸோ 4 பல்லு 1 சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே காரியில் 1 மாயில் 1 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா பெரிய கலைங்க நம்ம அண்ணா எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ நல்ல நல்ல மாடு கொண்டு வருவார் நைனா. ஸோ 1 பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்ணு கிடாரி, ரன்னிங் கிடாரி. ராஜி என்ன சொன்ன ரெண்டும் ராஜி பேர் போட்டு அவரை வந்து டெய்லியும் தான் போட்டுங்க. பெரிய வியாபாரி, ஃபேமஸ் வியாபாரி. போடு சொல்லு வாயில, அதை சொல்லிடலாம். ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சொல்றேன் சொல்லுவே. அவர் போட்டோ வீடியோல கவர் ஆகிட்டாரு. அவர் தாங்க வியாபாரம் சொல்றது. ஸோ நாட்டுக்கண்ணு வாங்கிட்டாங்க, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். வளர்ப்புக்கு வாங்கியிருக்காங்க. நல்லா ஒரு மட்டி கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ஜோடிக்கு வாங்கிட்டு போகிறாங்க. நல்லா சூப்பரான கண்ணுங்க, பல்லு வைக்கல, நல்லா அழகான கண்ணுக்குட்டி. ஒரு ஹெச்எஃப்ல போடியில் கிடாரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். இன்னும் பல்லே வைக்கல, இப்போ தான் செந்து விழுந்திருக்கு. ஸோ அற்புதமாக அழகாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஷைனிங் நல்லா சூப்பராக இருக்குது.
ஸோ ரேட்டு கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ 30,000 கிட்ட சொல்லின்னு இருக்காங்க போல். ஆடு பெருக்காது அப்படிதான். அப்படியே செனை செக் பண்ணுறாங்க. ஸோ செனை ஸோ ஒரு ஜெஸ்ஸி மாட்டுக்கு செனை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ ரெகுலராக வந்துடுவாருங்க அண்ணன். ஸோ உரப்பத்துக்கு ரெகுலராக வருவார். ஸோ உரப்பம் வந்தீங்கன்னா இவரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா செனை இருக்கா இல்லையான்னு கரெக்டாக செக் பண்ணி சொல்லிவிடுவார். ஸோ 34,000 சொல்லியிருக்காரு மாடு. ஒரு ஜெஸ்ஸி மாடு. இதிலும் ஹெச்எஃப்ல ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வளர்ப்பு கன்றுங்க. இதுங்கெல்லாம் எல்லாம் பையூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கண்ணுங்க நல்லா சூப்பராக இருக்குங்க. அழகான நாட்டு கண்ணு ஹெச்எஃப் கண்ணுங்க. ஸோ ரெகுலராக எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ வாரம் வாரம் அண்ணா எடுத்துகிட்டு வருவார். ஸோ இந்த வாரம் அப்படியே எத்தனை கண்ணுங்க எடுத்துகிட்டு வந்தாருன்னு கேட்டு பார்ப்போம். வந்தாலாம் அண்ணா இந்த வாரம் அப்படியே எத்தனை கண்ணு எடுத்துகிட்டு வந்து? இந்த வாரம் அப்படியே எத்தனை கண்ணு எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க? 7. எத்தனை கொடுத்தீங்கண்ணா? 5 கொடுத்து. அடுத்து 2 இருக்காண்ணா. ஓகே. இந்த கண்ணை எவ்வளோ சொல்லிக்கிறேன் ஜோடி? 60. ஸோ பார்த்தீங்கன்னா 60,000 சொல்லியிருக்காரு. ஸோ 7 கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கண்ணு கொடுத்துட்டாரு. இன்னும் 2 கண்ணு தான் இருக்குங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது கண்ணுங்க. நான் அப்படியே உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லிடணும். 80 1250 2455. ஓகே ஓகே. கான்டாக்ட் பண்ண எங்கே இருந்தாலும் கண் வாங்கி தந்துடு. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல கண்ணுங்களும் கொடுப்பாரு. ஸோ கிடாரிங்க ஸோ பல்லு போட்டது எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுப்பாருங்க வாங்கி. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா பையூர். ஸோ நல்லா தரமான நாட்டு பசுமாடு. ஸோ வந்தவொடனே வாங்கிட்டாங்க. ஸோ கட்டி வச்சுட்டாங்க. வியாபாரம் முடிஞ்சு. நல்லா சூப்பரான மாடுங்க. ஸோ சென மாடு. எவ்வளோ காசு பூரா போட்டுருக்கியா சொல்லியா? சரி கெத்தா தத்தி சட்டத்தை ஜெப இருக்கும். சரி கெத்தா தத்தி